வணக்கம் நெருப்பு தம்பரே. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அண்ணன் வேல்முருகனை எப்படி விமர்சிக்கணும் அப்படின்னு நக்கீரன் பிரகாஷ் பத்திரிகையாளரை களத்தில் இறக்கியிருக்கிறாங்க. நக்கீரன் பிரகாஷ் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு, வேல்முருகன் தொகுதியில் மணல் கடத்தலுக்கு 1 கோடி ரூபாயை இவர் வசூல் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு கருத்துக்களை வெளியிடுறாரு. அதற்கப்புறம் 120 கோடி ரூபாய் வரைக்கும் எடப்பாடி கிட்ட இருந்து வேல்முருகனுக்கு கிடைக்க போகுது. அதனால் அங்கே ஒரு பேரம் பேசி முடிச்சுட்டாங்க. அதனால தான் அவர் இப்போ கடைசியாக திமுகவை எதிர்த்துக்கிட்டு நிற்கிறாரு, திமுகலேருந்து வெளியில் போக போகிறாரு அப்படிங்கிற ஒரு கருத்துக்களை நக்கீரன் பிரகாஷ் வெளியிட்டிருக்கிறாரு. இயற்கை வளம் கனிம வள கொள்கையை எடுக்கிறதோ கொடுக்கிறதோ விற்கிறதோ தன்னுடைய கொள்கை கோட்பாடுகளில் எதிரானது அப்படின்னு அவருடைய கொள்கை வரவையே வச்சுருக்கவர் வேல்முருகன். அப்போ திமுகவினுடைய சொம்பு தூக்கியாக இருக்கக்கூடிய நக்கீரன் பிரகாஷ் எவ்வளவு கேவலமான மாமா புரோக்கர் வேலை செய்கிறாருன்னு இப்போ தெரியுதா உங்களுக்கு?